இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த அள்ளி வீசுகிற வாக்குறுதிகளை மக்கள் ஏத்துக்க தயாரா இருப்பாங்களா ஐயா? இப்ப இருக்கிற சூழல்ல இன்றைக்கு இந்த காலப்போக்கில் நம்பிக்கை போய்விடும். இதெல்லாம் அரசியல். முன்னால் நடத்தவே முடியாது. ஸ்டாலின் 5,00,000 கோடி கடன் வாங்கி அவ்வளவே இலவசமாக கொடுத்து போட்டிருக்கிறார். உனக்கு அறிவில்லை, உன்னுடைய நிதியமைச்சருக்கு அறிவில்லை, நாட்டிலே கேட்பதற்கு எதிர்கட்சியே இல்லை. 12 கட்சியும் பஜனை கோஷ்டி போல பின்னால் போகிறார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தகுதி என்ன, வைகோவினுடைய தகுதி என்ன, எல்லாம் பின்னால் 4 இடம் கொடு, 2 இடம் கொடு, என்ன எதற்கு என்று கேட்டேன். வீணாக போனார் வைகோவெல்லாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி. தெலுங்கானா புரட்சியை நடத்தி தமிழ்நாட்டில் மாபெரும் எதிர்கட்சியாக காங்கிரசுக்கு எதிராக நின்ற ஒரு கட்சி 4 இடம் வாங்குவதற்கு வரிசையில் நிற்கிறாயே, சுண்டல் வாங்குவதற்கு வரிசையில் நிற்பது வெட்கமாக இல்லை? ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது. யார் பேருந்தில் ஏறினாலும் ஏறிக்கொள்ளலாம், கன்னியாகுமரி வரையிலும் போகலாம் என்று சொன்னால் ஒரே மாதத்தில் டிரான்ஸ்போர்ட் துறையை இழுத்து மூட வேண்டியதான். நீ எப்படி சம்பளம் கொடுப்பாய், நீ எப்படி கடனை கட்டுவாய், என்ன வண்டி என்ன டாட்டாவா பிர்லாவா வண்டி சொந்தமாக வாங்கி வச்சிருக்காரா? அரசாங்கம் கடன் வாங்கி வண்டி வாங்குது. தமிழ்நாடு முழுவதும் 1 மாதம் தான் உடைய அரசாங்கமே ஓடும். 1 மாதத்துக்கு பிறகு டீசல் போடுவதற்கு பணம் இருக்காது, ஓட்டுவதற்கு ஆள் வர மாட்டான். இதெல்லாம் கற்பனை செய்ய முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுப்பது என்பது உனக்கு பொறுப்பில்லை என்பதை காட்டுகிறது. வணக்கம் நேயர்களே, இது கேள்வி யுத்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் அரசியல் சூழல்கள், அடுத்தடுத்த நகர்வுகள், யார் வெற்றி கனியை தட்டி செல்வார்கள் என்ற கேள்விகள் தொக்கி நிற்கும் இந்த நிலையில் அரசியலின் அடுத்தடுத்த நகர்வுகள் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதான பல்வேறு கேள்விகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த அரசியல் விமர்சகரும் தமிழக தன்னுரிமை கழகத்தினுடைய நிறுவன தலைவருமான திரு பழ கருப்பையா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவரோட பேசுவதற்கு நிறைய இருக்கு, வாருங்கள் அவரை சந்திப்போம். ஐயா வணக்கம். இன்றைய தமிழகத்துடைய அரசியல் களம், நீங்க 4 முனை தமிழகத்தில் 4 முனை களம் இருக்கிறது. எதை நோக்கி பயணிக்கிறது? இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 2026 தேர்தல் களத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர் நீங்கள், பல தேர்தல் களத்தை பார்த்தவர்கள். சீமான் ஒரு பொருட்படுத்தத்தக்கவராக இருக்கிறார் என்று நான் நினைக்கவில்லை. விஜயனுடைய வரவு சீமானை ரொம்ப பெரிய அளவுக்கு சீரழித்துவிடும். ஒரு 10-15% வாக்குகள் தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளுக்கும் போகாமல், 2 அணிகளுக்கும் போகாமல் தனியாக இவர்களுக்கு மாற்றாக ஒரு அணி வராதா, ஒரு கட்சி வராதா என்று கருதுகிறவர்கள் 40% 30% இருந்தால் ஆட்சி மாற்றம் நடந்துவிடும். நிச்சயம் ஒரு 10% இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் நல்லதோ கெட்டதோ அவர்களிடம்தான் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கிறது, தகுதி வாய்ந்த ஆட்கள் இருக்கிறார்கள், பணம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் தான் வருவார்கள், வீணாக்கி விட வேண்டாம் வாக்கை என்று கருதி இந்த 10% வாக்குகள் தான் அலைகிறது. விஜயகாந்த் 3வது அணி வைத்த போது அந்த வாக்கு தான் விழுந்தது. அவர் போன பிறகு, அவர் இறந்த பிறகு சீமானுக்கு அந்த வாக்குல ஒரு பெரும்பகுதி வந்து சேர்ந்தது. 3/4 திட்டம் 8%. இப்பொழுது விஜய் வந்திருக்கிற காரணத்தினால் அது சீமானிடமிருந்து இங்கே வந்து விடும். மறுபடியும் இந்த 10-12% வாக்குகள் தான் சுத்தி கொண்டிருக்கின்றனவே தவிர பெரிய மாறுதலை இவர்களால் ஏற்படுத்த முடியும் என்று நான் கருதவில்லை. விஜயகாந்தாலும் பெரிதாக பண்ண முடியவில்லை. விஜயகாந்த் நீண்ட நெடுங்காலம் இருந்தார். பிறகு அம்மாவோடு சேர்ந்துதான் எதிர்கட்சியான தலைவராக ஆனாரே தவிர தனித்தவரால் அல்லாத வரையிலும் வாக்கு பெற்றார், 8% வாக்கு பெற்றார், ஒரு இடத்தில் வெற்றி பெற்றார் என்பது நீங்களாக ஆட்சிக்கு வருவதற்கு அது போதுமானதாக இல்லை. அவருக்கு பிறகு இந்த சீமானுக்கு வேறு எவனும் கிடையாது என்கின்ற போது இவருக்கு கொடுப்பார்கள். ஒருத்தரும் இல்லை என்றால் நோட்டாவுக்காக போடுவார்கள், தவிர அவர்கள் 2 அணிக்கும் போட மாட்டார்கள். இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார். இதே வாக்கு இவருக்கு வரும். இந்த 10-12% வாக்கு இவருக்கு மொத்தமாக வந்துவிடும். அதை தவிர பிறருடைய ஓட்டிலே ஓட்டை போட்டு உள்ளே நுழைய முடியுமா இவரால் என்று அந்த முனைப்பான அரசியல் நடத்தி இதுவரையிலும் யாரும் கண்டிராத தலைவர் இவர். இவர் பேசுவது போல இதுவரையிலும் நாம் பேசி கேட்டதில்லை. இவர் ஒரு புதிய நோக்கை நோக்கி செல்லுகிறார், இடத்தை நோக்கி செல்லுகிறார். இவருக்கு புதிய நோக்கு இருக்கிறது என்றெல்லாம் கருதத்தக்க வகையில் விஜயனுடைய அரசியல் இல்லை. ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது. யார் பேருந்தில் ஏறினாலும் ஏறிக்கொள்ளலாம், கன்னியாகுமரி வரையிலும் போகலாம் என்று சொன்னால் ஒரே மாதத்தில் டிரான்ஸ்போர்ட் துறையை இழுத்து மூட வேண்டியதான்.
நீ எப்படி சம்பளம் கொடுப்பாய், நீ எப்படி கடனை கட்டுவாய், என்ன வண்டி என்ன டாட்டாவா பிர்லாவா வண்டி சொந்தமாக வாங்கி வைத்திருக்காங்களா? அரசாங்கம் கடன் வாங்கி வண்டி வாங்குறது. பிறகு ஓட்டுவதற்கு டிரைவர் வேண்டும், கண்டக்டர் மட்டும் வேண்டாம். டிக்கெட் வேண்டாததினாலே கண்டக்டர் மட்டும் வேண்டாம். யார் வேண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், யார் வேண்டாலும் போகலாம் என்ற நிலைக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் 1 மாதம் தான் உன்னுடைய அரசாங்கமே ஓடும். 1 மாதத்துக்கு பிறகு டீசல் போடுவதற்கு பணம் இருக்காது, ஓட்டுவதற்கு ஆள் வர மாட்டான். இதெல்லாம் கற்பனை செய்ய முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுப்பது என்பது உனக்கு பொறுப்பில்லை என்பதை காட்டுகிறது. உனக்கும் பொறுப்பில்லை, உனக்கு யோசனை சொல்லுகிற ஆட்களுக்கும் பொறுப்பில்லை. எல்லாம் முட்டாள்களாக சேர்ந்து கொண்டு ஒரு திட்டங்களை தயாரித்து கொண்டு ஒரு கூட்டம் ஏனென்றே தெரியாமல் பின்பற்றுகிற கூட்டம். அதற்கு எந்த சிந்தனையும் இல்லை. ஒரே ஆரவாரம், ஒரே இந்த மெஸ்ஸி வந்தபோது கல்கத்தா கலவரப்பட்டது. எதற்கு அவன் வெள்ளைக்காரன் நன்றாக கால்பந்து ஆடுவான், இதற்காக எதுக்கு கல்கத்தா கலவரப்பட்டது? எத்தனை பேர் செத்தார்கள்? இதெல்லாம் நம்முடைய அறியாமை. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவர்களாக யாரும் இல்லை. விஜய் போன்றவர்களுக்கு பின்னால் வருகின்ற கூட்டம், பேருந்துக்கு பக்கத்துல வருகிறான், அடி விடுகிறான், வண்டியை நிறுத்தி விட்டு எதற்கு பின்னால் வருகிறாய்? என்ன உலகத்தில் இல்லாததை என்னிடம் கண்டாய்? உன்னை போல் 2 கால் 2 கை 2 கண் மூக்கு, உன்னை போல பிறப்பு இறப்பு எல்லாவற்றுக்கும் உட்பட்டவன் நான். ஏன் அறிவில்லாமல் நடந்து கொள்கிறாய்? நாம் எல்லோரும் சேர்ந்து நாட்டின் போக்கை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். சும்மா தொண்டை தத்துவதற்கும் விசிலடிப்பதற்கும் நான் பேசுவது விளங்குகிறதா உனக்கு? கேட்க வேண்டும். நான் பேசுவது விளங்குகிறதா உனக்கு? எவ்வளவு பெரிய காரியத்தில் நாம் ஈடுபட்டிருக்கோம் தெரியுமா? அது இல்லாமல் சும்மா நான் பேசினா 3 வார்த்தை பேசிவிடும் ஒரு விசில், 3 வார்த்தை பேசிவிடும் ஒரு விசில். என்ன என்றே தெரியாமல் விசில் அடிக்கிறாய், என்ன என்றே தெரியாமல் துண்டை சுத்துகிறீர்கள். இதற்காக ஒரே வயதுடைய ஒரே கூட்டம் திரும்ப திரும்ப ஈரோட்டுக்கும் சேலத்துக்கும் என்ன பயன்? வேண்டுமானால் பிறரை மிரட்டுவதற்கு பயன்படுகிறது. ஏனென்றால் திருச்சியில ஒரு மாநாடு கூட்டுவதற்கு 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் செலவு செய்கிறார். ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேரை கூட்டுவதற்கு. விஜயால் இந்த பணம் இல்லாமல் கூட்டி விட முடியும், விஜயால் கூட்டி விட முடியும். என்னுடைய கருத்தில் நயன்தாராவால் கூட்டி விட முடியும். அது விஜய்க்கு மட்டுமே உரியதானே என்று நான் நினைக்கவில்லை. என ஒரு ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தால் ஒன்றை கவுண்டர் செய்வது, அதற்கு நேர் மாறாக ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு கட்சி நயன்தாராவை சரி பண்ணி கூட்டி கொண்டு வந்து இந்த தேர்தலில் எங்களுக்காக நீங்கள் வேலை செய்யுங்கள், இந்த ஒரு 50 கோடி ரூபாய் அந்த அம்மா பணம் கேட்டால் கூட கொடுக்கலாம். 50 கோடி 100. அப்படியானால் நயன்தாராவை கொண்டு வரலாம், அல்லது யாரோ நட்சத்திரங்களை கொண்டு வரலாம், விளங்காமல் நடக்கிற அரசியலுக்கு இதுதான் அரசியல் என்று காட்டுவதற்கு பயன்படும். கோடம்பாக்கத்தில் கால் பதித்தால் கோட்டைக்கு போய்விடலாம் என்பதற்கு இப்படி ஒரு அந்த அரசியலை முடித்து வைக்க வேண்டும் என்றால் அதே மாதிரி இன்னொரு ஆளை கொண்டு வந்து சரி விடு, நாங்களும் திட்டமெல்லாம் தருகிறோம். அதற்காக தான் விஜயும் திரிஷா போன்றவர்கள் எல்லாம் அரங்கில ஏத்த பார்க்கிறாரா என்ற கேள்வியும் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய போக்கு, அவருடைய தனி மனித விஷயங்கள் என்பதான நிலை, குடும்பத்தில் வெறும் கூட்டம் கூட்டுவது என்ற நிலை வந்த பிறகு அந்த கூட்டத்தால் ஒரு பயனும் இல்லாமல் இதை நயன்தாராவை வைத்து செய்ய முடியுமே? இதை நயன்தாராவை வைத்து செய்ய முடியும். 67 பத்மினியை கூட்டி வந்து செய்தார்கள். சிவாஜி கணேசன் செய்தார், பத்மினி வந்தார். ஆனால் அந்த அலை அடித்து கொண்டு போனது. அப்பொழுதெல்லாம் ஒரு கொள்கை கூட்டம் அண்ணாவை போல. அண்ணா ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாவும் பெரியாரும் ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் மாப்போசி எல்லோருமே ஒவ்வொரு கொள்கையை வைத்தவர்கள், ஒருவருக்குள்ள எதிராக நின்றவர்கள். மாப்போசியை போல ஒரு அச்சுக்கோர்க்கின்ற தொழிலாளி தலைவராக வர முடிந்தது என்பது புதிய தமிழ் தேசியம், சிலப்பதிகாரம், இலக்கியம், தமிழை தேசியத்தோடு கலந்து ஒரு சுயாட்சி கொள்கையை முன்வைத்தார். தேசியம் என்பது எப்பொழுதும் மாநிலத்தோடு ஒட்டாது. இவர் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு மாநிலத்தோடு ஒட்டினார். அவர்கள் பிரிவினை கொள்கையை வைத்து தனி தமிழ்நாடு, தனி திராவிட நாடு என்று பேசினார்கள். இப்படி ஒவ்வொருவரும் கம்யூனிசம் வேற ஒரு கொள்கை, சோசியலிசம், இப்படி ஆவடி காங்கிரஸ் சோசியலிசம், எல்லாம் கொள்கை ரீதியாக இருந்தார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு இப்ப ஒருத்தன் வந்து என்ன சொல்றான், 1000 தர்றேன், இன்னொருத்தன் 2000 தர்றேன். இவர் சொல்லிட்டார் நாடு பூரா, ஒருத்தன் பொம்பளைக்கு பஸ் விடுறேன், இன்னொருத்தன் ஆம்பளைக்கு பஸ் விடுறேன், நாடு பூரா பஸ் விடுறேன்டானா. இது என்னது? எல்லாம் வாயாலே அளந்து விட்டு போனால் பிறகு மக்கள் அரசியலின் மீதே நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அரிஸ்டாட்டில் சொல்லுவான், ஜனநாயகம் சீரழிந்து போகின்ற போது
ஒரு வல்லாட்சியாளன் தோன்றுவான் என்று சொல்லுவாங்க. அதற்கு மாற்றே அதுதான் சொல்லுவாங்க. எவனோ இராணுவத்தில் இருக்கின்றவனோ வேற ஒருவனோ வந்து எல்லாமே சீரழிந்து விட்டது, எல்லாமே கெட்டு விட்டது என்று சொன்னால், நான் ஒழுங்குபடுத்துகிறேன், இந்த சவுக்கை கையில் எடுத்தால் பிறகு நாடு ஒழுங்குக்கு வரும், பிறகு அது கொஞ்ச காலம் இருக்கும், பிறகு மூச்சு முட்டும், பிறகு இப்படியே அரசியல் சுழன்று கொண்டிருக்கும் என்று அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸில் சொல்லுவான். அவனுடைய அவனை போல ஒரு பொலிட்டிக்கல் திங்கர் தொடக்க காலத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் திங்கர் அரிஸ்டாட்டில் தான். ஆகவே இது நல்ல அரசியலாக எனக்கு தெரியவில்லை. சும்மா வந்து இந்த 2 திராவிட கட்சிகளும் இந்த அள்ளி வீசுகிற வாக்குறுதிகளை மக்கள் ஏத்துக்க தயாரா இருப்பாங்களா ஐயா? இப்ப இருக்கிற சூழல்ல இன்றைக்கு இந்த காலப்போக்குல நம்பிக்கை போய்விடும். இதல்ல அரசியல். உன்னால் நடத்தவே முடியாது. ஸ்டாலின் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அவ்வளவையும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் 4.5 ஆண்டு 5 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. இப்பொழுது அடுத்து வருகிற அரசு வட்டி கட்டியே செத்து போகும். 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். 40,000 கோடி முதலுக்கு திரும்ப ஒரு பகுதி கொடுக்க வேண்டும். 1,20,000 கோடி. 2.5 லட்சம் கோடி தான் உனக்கு நிதி வருவாய். நீ பாதியை எதற்கு கொடுத்து விட்டா பிறகு 30% அரசாங்க ஊழியர்களுக்கும் சிப்பந்திகளுக்கும் மற்றவர்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும். எப்படி நடத்துவாய் நீ? உனக்கு அறிவில்லை, உன்னுடைய நிதியமைச்சருக்கு அறிவில்லை, நாட்டிலே கேட்பதற்கு எதிர்கட்சியே இல்லை. 12 கட்சியும் ஒற்றை வரிசையில் நின்று கொண்டு பஜனை கோஷ்டி போல பின்னால் போகிறார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தகுதி என்ன, வைகோவினுடைய தகுதி என்ன, எல்லாம் பின்னால் 4 இடம் கொடு, 2 இடம் கொடு, என்ன எதற்கு என்று கேட்கிறேன். எதற்கு என்று கேட்கிறேன். வீணாக போனார் இந்த வைகோவெல்லாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி. தெலுங்கானா புரட்சியை நடத்தி தமிழ்நாட்டில் மாபெரும் எதிர்கட்சியாக காங்கிரசுக்கு எதிராக நின்ற ஒரு கட்சி 4 இடம் வாங்குவதற்கு வரிசையில் நிற்கிறாயே, சுண்டல் வாங்குவதற்கு வரிசையில் நிற்பது கூட உனக்கு வெட்கமாக இல்லை? இந்த சண்முகம், இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சொல்கிறார், மத்திய அரசாங்கம் இன்னும் நிறைய பணம் கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கலாம், பெரிதாக முன்னுக்கு வந்திருக்கும். அவர்கள் எதுவுமே தர மறுக்கிறார்கள். அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுகிறார், காங்கிரஸ் அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்ததோ அதை போல 4 மடங்கு எங்களுடைய அரசாங்கத்திலிருந்து உனக்கு வருகிறது. கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறாயே, அந்த புள்ளி விவரத்தை எடுத்து மக்களிடம் பேசுகிறாயா என்று கேட்கிறார். கார்ப்பரேட் கம்பெனிகளை கம்யூனிஸ்டுகள் மாறிவிட்டது என்பதன் நிலையும் அவ்வளவுதான். கார்ப்பரேட் கம்பெனிகள் தான். எனக்கெல்லாம் உண்மையிலேயே அரசியல் என்பது இப்பொழுது ஸ்டாலின் ஒழிய வேண்டும் என்பதற்காக எதிர்த்தரப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே தவிர, உண்மையிலேயே நாட்டின் மாற்றம் என்பது 50 கார்ப்பரேட் கம்பெனி. சிங்கப்பூர் தலைமை அமைச்சர் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் மோடி இருக்கின்ற போதுதான் சொன்னார், இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களில் 50% விழுக்காட்டினர் கிரிமினல் குற்றவாளிகள் என்று சொன்னார். உடனே நம்முடைய அயல்நாட்டுத்துறை கொதித்தது. மோடி கண்டனம் தெரிவித்தார். எப்படி நீ அயல்நாட்டு அரசியல்வாதிகளை எல்லாம் இவ்வளவு கேவலமாக பேசலாம்? அவர் பேசாமல் இருந்தார். அது இல்லை என்று சொல்ல வேண்டிய நீங்கள் பாருங்கள், எவ்வளவு தூய மனிதர்களை வைத்திருக்கிறோம். சாஸ்திரி எங்களிடம் இருக்கிறார், மன்மோகன் இருக்கிறார், மொரார்ஜி தேசாய் இருக்கிறார், ஜவஹர்லால் நேரு இருக்கிறார் என்பது போல பட்டியல் எடுத்து விட வேண்டியவர்கள் 500 பேர் கிரிமினல் குற்றவாளிகள் என்று சொன்னால் அவ்வளவு பேர் மீது வழக்கு இருக்கிறது. அவன் நாராஜாவையும் ஒரு எம்பி வழக்கு இருக்கிறது, கனிமொழி ஒரு எம்பி வழக்கு இருக்கிறது, டிஆர் பாலு ஒரு எம்பி வழக்கு இருக்கிறது. திமுகவுக்கு சொல்லுகிறேன். இன்னும் அது போல எல்லா வடநாட்டு பக்கமும் இருக்கும். மம்தாவெல்லாம் பண்ண வேண்டிய அட்டூழியம் பாக்கி கிடையாது. நான் இந்திய அரசியல் எங்கே தோற்றுவிட்டது என்று சொல்லுகிறேன் என்றால், நீதியும் எங்கே தோற்றுவிட்டது என்று சொல்லுகிறேன் என்றால், ஒரு மம்தா பானர்ஜி 25 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு ஒவ்வொரு வாத்தியாருக்கும் வேலை போட்டு கொடுத்தார். படித்தவன், படிக்காதவன், பட்டம் பெற்றவன், பரீட்சை எழுதியவன், தேறியவன், தேராதவன் எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுத்து விட்டார். 25,000 பேர். 25 லட்சம். 25,000 25 லட்சத்தையும் பெருக்கி பார்த்துக் கொள்ளுங்கள், எத்தனை 100 கோடிகள். அது ஊழல் நீதிமன்றத்துக்கு போனது. 25,000 பேரையும் தன்னுடைய பதவியை விட்டு, ஆசிரியர் பதவியை விட்டு நீக்கி விட்டது ஹைகோர்ட். என்ன அநியாயமாக இருக்கிறது! அவ்வளவு பேரும் நிலத்தை வைத்து, நகையை வைத்து, கடன் வாங்கி இப்படித்தான் இந்த வேலைக்கு வந்தான். வந்தவனில் பாதி பேர் தகுதி இல்லை, அவன் கொடுத்த பணம் தான் தகுதியாக இருந்தது. ஆகவே வேலைக்கு வந்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது வேலை போய்விட்டது என்று சொன்னால் அவனுடைய நிலமும் போய் வேலையும் போய்விடும், நகையும் போய் வேலையும் போய்விடும். இத்தகைய நிலையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. திகைத்து போய்விட்டார் மம்தா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டு தீர்வு சொன்னது, 25,000 குடும்பங்களையும் ரோட்டிலே விட முடியாது. ஒரு மனிதன் என்பவன் ஒரு குடும்பம், அவன் தான் தீர்மானிக்க போவான். ஆகவே 25,000 குடும்பங்கள் நாசமானால்
அவன் கடனாளியாகி நாசமாகி அவன் வேலையை விட்டு தூக்கப்பட்ட ஹைகோர்ட் தூக்கி விட்டது எல்லாரையும். அது ரொம்ப பெரிய தீங்காக அமைந்து விடும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவர்கள் எல்லாம் வேலைக்கு எடுத்துக் கொள்ளும்படி சொன்னது. மம்தா நீதி நிலைபெற்றது என்று சொன்னார். ஏனென்றால் இவர் வாங்கிய வாங்கிய லஞ்சம் கடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். நான் இப்பொழுது என்ன கேட்கிறேன் என்றால், ஒரு குற்றத்தை ஒரு மனிதனாக செய்தால் அவன் தண்டனைக்குரியவன். 25,000 பேராக செய்தால் அவை பொறுத்து கொள்ளப்படும் என்று சொன்னால், எண்ணிக்கை ஒருவனை குற்றவாளி என்கிற நிலையில் இருந்து விடுவித்து விடும் என்றால் நீதி என்ன ஆகும்? நீதி உங்களுடைய நீதி பெருவாரியான பேரை சேர்ந்த நீதியை தவிர, திருடர்கள் என்றால் திருடர்களை சார்ந்தது. இது என்ன ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு விமர்சிக்கப்படும். ரொம்ப 2 தீர்ப்பு தான் ரொம்ப மோசமான தீர்ப்பு. சென்னை ஹைகோர்ட்ல செந்தில் பாலாஜி வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன். இங்க பாருங்க, வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று விளக்கம் தருகிறார். ஆகவே நான் குற்றமற்றவன் என்று சொன்னார். அவர்கள் நாங்கள் வாங்கி கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். சரி, அப்படியானால் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று ஹைகோர்ட் சொன்னது. இந்த தீர்ப்பும் அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் அதற்குள்ளே நுழைந்து அந்த வழக்கை உயிர்ப்பித்து விட்டது. இந்த தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, இது போன்ற வினோதமான தீர்ப்புகள் எல்லாம் வருகின்றன. இவையெல்லாம் விமர்சிக்கப்படுவதில்லை.